மரத்துக்கிட்ட ஏன் நம்மளை போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த புளிய மரத்தில் நிறையா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு ராத்திரியில் வெளியிடும். நம்ம இந்த புளிய மரத்து பக்கத்தில் படுக்கும்போது நம்மளுக்கு மூச்சு முட்டும். அதை நம்ம மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேய் வந்து என்னை அமைக்கிருச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கிட்ட போகக்கூடாதுன்ட்டு பேயின்று ஒரு கட்டுக்கதையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம அரச மரத்தை பற்றி பார்க்கலாம். ஏன் அரச மரத்தில் விநாயகர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அரச மரம் வந்துட்டு ஒரு நிமிட்ஸுக்கு 10 பேரோட ஆக்சிஜனை வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும். அதனால் அதுக்கு அடியில் விநாயகரை வச்சு நம்மளை அந்த மரத்தை சாமியாகவே கும்பிட வச்சாங்க. அந்த மரத்தை முன்னோட்ட சுற்றி வரவும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் நம்மளுக்கு நிறைய ஆக்சிஜன் கிடச்சி நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். அதனால் நீங்களும் ஒரு அரச மரத்தை வீட்டு வாசலில் வைங்க. நன்றி. இதை நான் பேய்களை நம்புகிறவங்கள்ட்ட அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.